Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, வணக்கம் and welcome to Divi Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே ஒரு குர்த்திஸை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆரி ஒர்க் பண்ண தெரியாதவங்க கூட தன்னோட ட்ரெஸ்ஸை வந்து எப்படி நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போறோம். இதுல போடுற ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மல் லீஃப் மாதிரி இருக்கிற ஒரு திலகம் ஷேப். ஸோ இந்த திலகம் ஷேப்பை வந்து ஒரு 4 கார்னர்ஸ் மெஷர் பண்ணிட்டு நான் ரஃபா தான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, தேவையான கலர்ஸ், அதுக்கப்புறம் நீடில், ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில்னு கேட்டிங்கனாலே கடையில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஷூயிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் போடுறதுக்காக நம்பர் 9 நீடில். ஸோ இது போக கர்தானா வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக கர்தானா மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு ஒரு டிசைனர் குர்த்திஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட், அதில் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது 2 லேயர் ஃபுல் த்ரெட்டையும் எடுத்து ரெண்டா மடித்து நம்ம வந்து எஜ்ஜில் வந்து நாட் போட்டிருக்கோம். இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த திலகத்தோட எஜ்ஜில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா நூலுக்கு அடியில் ஊசி ஒரு தடவைக்கு 2 தடவை சுற்றிட்டு இது மேலே வச்சிடணும். வைக்கும்போது இந்த மேலே ரிங் பார்ட் மாதிரி வருது இல்லையா, அது ஒரு விரலால் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு ஃபுல் லீஃபையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு தடவை கூட சுற்றிக்கோங்க. சைடில் வரையில், சென்டரில் வரையில் மட்டும் 2 தடவை போட்டுட்டு, ஆனால் இந்த ரிங்கை வந்து ஒரு விரலால் பிடிச்சிக்கிறணும். ஒரு விரலால் சுற்றிட்டு அந்த திலகம் ஷேப் மாதிரியே நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். இது வந்து உங்களுக்கு காட்டன் த்ரெட் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து த்ரெட் வந்து உங்களுக்கு சிக்கப்படாது, குயிக்காக ஃபில் ஆகும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டோட அந்த ரிங் மட்டும் நீங்கள் ஒரு விரலால் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடையில் த்ரெட்டு மட்டும் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பிராண்டட் த்ரெட்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து போடுறதுக்கான லைஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் டிசைனர் குர்த்திஸ் பண்ணுறதா இருந்தால் மெட்டீரியல்ஸு பிளைன் ஃபேப்ரிக்காக எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்லின்ற மெட்டீரியல் வந்து மார்க்கெட்டில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பாப்லின் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு காட்டன் பேஸ் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பிளைனாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறதுனா கூட அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அந்த மாதிரியா இருந்ததுன்னா பாந்தியான் ரோடு, ஸோ காட்டன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து காட்டன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே பிளெயின் ஃபேப்ரிக் வந்து காட்டன் பேசிஸில் நிறையா இருக்கும். ஸோ அந்த பாந்தியான் ரோடு எங்கே இருக்குது, லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோஸ் கூட நான் ஏற்கனவே நம்ம சேனல்ஸில் போட்டிருக்கேன். கீழே வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எம்ப்ராய்டிங் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் ஷூயிங் த்ரெட்டை வந்து நம்பர் 9 ஜர்தோசிக்கின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நீடில் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கர்தானான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் நான். இது பாருங்கள், இந்த மாதிரி
தின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்தானா பார்ட் எல்லாமே வரணும். இந்த மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம வைக்கலாம். எடுத்துட்டு அந்த கர்தானாவை த்ரெட்டில் கோர்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லாக் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கலாம். த்ரெட்டு தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு பீடு வச்சு அதை சுற்றிலும் நம்ம வந்து கர்தானா போடணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீட் மாதிரி இல்லாமல் நான் ஹாஃப் பீடாக யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நார்மல் பீடு தான் இருக்குன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் பீடுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து பீட் மாதிரியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை வந்து பாருங்கள், கரெக்டாக நம்ம இந்த பீடு வைக்கிற மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு லாக். இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டாக அது வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். அதனுடைய ஆப்போசிட் சைடில் அகைன் எடுத்துட்டு இப்போ நம்ம சுற்றிலும் நம்ம கர்தானா வைக்க போகிறோம். நம்ம ஆப்போசிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு ரிங் மாதிரி வரும். இதை வந்து இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து அந்த பீட் சுற்றிரும் இந்த கர்தானா இருக்கிற எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து ஒரு விரலால் அப்படியே தான் ப்ரெஸ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா அது வந்து எம்போஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சுற்றிரும் வந்து ஒரு லாக்கை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லாக் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீடு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஷேப் வந்திருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் சென்டர்லையும் இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே டிசைன்ஸை கண்டினியூஸாக ஒரு நெக் பார்ட் ஃபுல்லாக போடும்போது இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு அவுட்லுக் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.